Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று 2 நாளாகமும் 5:13 இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட கர்த்தர் என்ற அடியானை இந்த இடத்துல நின்று உங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த நாளை எனக்கு தெரிந்து கொண்ட கிருபைக்காய் நான் அவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் என்றால், கடந்த வருடம் நான் இதே போல நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு ஒரு அனுமதி கொடுத்து உங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அங்க நின்று பேசினேன். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு தேவ மனிதன் நிக்கிற இடத்துல நின்று நான் பேசும்படியாய் கர்த்தரை உயர்த்தி இருக்கிறார். அதற்கு முழு காரணம் என்னவென்றால், நானும் ரோம கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த அடித்தளம் கொண்டவன் தான் நான். அப்பொழுது 1998 என்று நினைக்கிறேன். பழைய சர்ச் பின்னாடி, அப்ப இந்த சர்ச் இல்ல. அப்ப நாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரவி என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் இங்க இருந்தார். அவர் மூலமாக தான் நான் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனும் எங்களுடைய அன்பு சகோதரனுமா இருக்கிற நம்முடைய பிரதரை நானும் என் குடும்பத்தாரும் சந்தித்து அன்று முதல் அவரோடு அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டு சத்தியத்தை அவர் எங்களிடத்தில் விதைத்தார். அது விதைக்க விதைக்க இந்த நிலம் ஒரு நாள் விளைய செய்ய ஆரம்பிச்சுவிடு. ஹல்லேலூயா. அது இன்னைக்கு விளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் தீத்துவை வேதத்திலே ஆராய்வது உண்டு. தீத்து என்ற மனிதன் வேத புஸ்தகத்தில் இருந்தான். அவன் தேவாலயத்துக்கு வரும் பொழுது பவுல் சமூகத்தில அவன் ஒரு விசுவாசியாகத்தான் வந்தான். ஆட்கள் நகர நகர அவன் ஒரு ஊழியக்காரனாய் மாறினான் என்பதை நான் அதில் தியானிக்கும் பொழுது நானும் தீத்துவை போல இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஏன்னா ஒரு செடி வீட்டுக்குள்ள வாங்கிட்டு வந்து வைக்கும் பொழுது அந்த செடியை வீட்டுல வச்சு வருஷம் பூரா தண்ணி ஊத்தி அது 2 இலையிலேயே நின்றுட்டு இருந்ததுன்னா யார் தான் தண்ணி ஊத்துவோம்? அந்த தண்ணி ஊத்தி பிரயோஜனமே இல்லையா? அந்த தண்ணியை சேமிச்சு வைக்கலாமே. அப்ப நான் ஊற்றின தண்ணிக்கு அந்த செடி ஒரு பலன் கொடுக்க வேண்டும் அல்லவா? அது வளர்ந்து கனி கொடுத்து அநேக பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் நிழலாய் இருக்க வேண்டாமா? இப்படிதான் தீத்து சிந்தித்து விசுவாசியாய் வந்த தீத்து சபைக்குள்ள ஊழியக்காரனாய் மாறி பவுலுக்கு பிரியமானவனாய் இருந்தான். அவன் செல்லும் இடமெல்லாம் பவுல் அவனை தீத்துவை குறித்து பெருமை பாராட்டி கொண்டே இருந்தான் என்று வேதத்தில் நீங்களும் வாசித்திருப்பீர்கள், நானும் வாசித்தேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கை தரத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்தால் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நம்ம பிரதரை சொல்ல போனா நான் அடிக்கடி சொல்லுவேன், அவரு ஒரு நடமாடும் வேத புஸ்தகம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டாமா? இது நம்ம பிரதர் மேல வச்ச கனம் அல்லவா? அவரு நடமாடு வேதகாமம். அவருக்கு ஈக்குவலா நம்மளை நினைத்து பார்க்க முடியாது. காரணம், அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மனிதன். அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய எல்லா காரியங்களையும் நான் ஒவ்வொரு முறையும் நான் பார்ப்பேன். அவருடைய சிந்தனைக்குள்ள வருவது என்றால் மிகவும் கடினமான ஒரு காரணம். நான் ஒரு முகஸ்துதிக்காக பேசவில்லை. அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட எனக்கு அநேக போதகர்கள் என்னை ஊழியத்திலும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் என்னை நடத்தி வந்தார்கள். அதுதான் உண்மை. அப்படி ஒவ்வொரு இடத்திலையும் நான் ஒவ்வொரு காரியங்களை கற்றுக்கொண்டுள்ளேன். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனும் எங்கள் அருமை போதகருமாய் இருக்கிற இடத்துல வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது பாக்கியம் என்பதை நான் அவரிடத்துல கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கொடுத்து உதவின மனிதன் இறைக்கிற கிணறு தான் ஊருங்க. இறைக்கிற கிணறு தான் ஊரு. அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா அந்த தண்ணி என்ன ஆகுங்க? அழுக்காய் போயிடும். அப்போ கொடுப்பது பாக்கியம் என்று அவரிடத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். நாங்கள் கொடுத்து பார்த்தோம், நாங்கள் ஆத்துமாவை ஆதாயம் பண்ணினோம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஒரு சுவிசேஷகனாய் வைத்திருக்கிறார். என் உள்ளத்தில் பேசினவர் 1999 நான் சவுதி போனேன். என்னுடைய பாடுகளை குறித்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சாட்சி கொடுத்திருந்தேன். சவுதியில தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ரட்சிக்கப்பட்ட இடமே சவுதி தான். ஆனா அங்கதான் கழுத்தை வெட்டுற இடம் பாருங்க. ஆனா அங்கதான் ரட்சிக்கப்பட்டேன். விசாலமா கைதட்டி ஆராதிக்கிற இடத்துல எனக்கு ரட்சிப்பு என்பதை தெரியல. அந்த அனுபவத்துக்குள்ள நான் போகவில்லை. ஆனா சவுதிக்குள்ள போனோம் பாருங்க, நடுங்குகிற இடம், பயப்படுகிற ஒரு இடத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதுதான் உண்மை. அங்கிருந்து ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் என்னோடு பேசி ஊழியத்தை கொடுத்து நாட்கள் கடந்தன, வருடங்கள் கடந்தன. தேவன் எனக்கு ஊழியத்தை கொடுத்தார். அதற்கு ஒரு பெயரையும் கொடுத்தார். அதன் பெயர் தான் இயேசு ஜீவ வார்த்தை ஊழியம் என்பது. அநேகருக்கு தெரியாது, நான் பகிர்ந்து கொள்வதில்லை. காரணம், ஒரு சபையில
சபைக்குள்ள இருக்கும் பொழுது தேவையற்ற காரியங்களை பேசக்கூடாது என்பது அது ஒழுங்கு என்பதை நான் தெரிந்து வைத்திருந்தபடினாலும் அது போதகர் இடத்துல தான் அதையும் தெரிந்து கொண்டேன். ஆகவே நான் தேவையற்ற குழப்பங்களுக்கு கொண்டு வரல. இயேசு ஜீவ வார்த்தை ஊழியம் என்பதை தேவன் எனக்கு கொடுத்தார். அதை ஒரு முறை பிரதரும் கூட நம்ம பப்ளிக்ல அறிக்கை செய்தாரு. அது அவருடைய பெருந்தன்மையை குறிக்கிறது. அப்போ ஜீசஸ் லிவிங் வேர்ட் மினிஸ்ட்ரி என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம், JLW மினிஸ்ட்ரிஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழியம் இன்றைக்கு 7-8 வருடங்களாக கடந்து செல்கிறது. வெளிப்பாடுகளும் தீர்க்க தரிசனங்களுடன் இன்னைக்கு அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார். எனக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒருவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், நீங்கள் இருக்கும் இடத்தை கலக்குவீர்கள் என்று கொடுத்திருந்தார். நான் நினைச்சேன் ஹவுசிங் யூனிட்ல ஏதாவது கலக்குமாக்குன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில பார்த்து தெரிஞ்சது என்னிடத்தில் வந்தவர்கள் அநேக ரோம கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர்கள். அதற்கு காரணம் நான் இருந்த இடம் ரோம கத்தோலிக்க சபை. ஆகவே இன்றைக்கு அநேக ரோம கத்தோலிக்க சபை மக்களிடத்தில் நான் என்னுடைய சத்தியத்தை போதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் அவர்கள் சத்தியத்தை தெரிந்து கொண்டு அவர்களும் அநேக இடங்கள்ல ஊழியம் செய்யறாங்க. அவர்கள் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இன்றைக்கும் துபாய், சவுதி, ஈராக் என்ற போல இடங்களெல்லாம் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நாங்கள் புதன்கிழமை திருப்பூரிலும் வெள்ளிக்கிழமை கோவை பட்டணத்திலையும் நான் வேதத்தை குறித்ததான அறிவை நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு ஏவினது, கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் இதில் பெருமை பாராட்டிக் கொள்ள ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அப்பவும் என்னுடைய வேதாகமத்தின் அடித்தளம் என்னவென்றால், எங்கு விதையிடப்பட்டது என்றால் நம்முடைய ஹார்வெஸ்ட் இந்தியா பைபிள் காலேஜ். நாங்க தான் முதல் மாணாக்கர்கள், நாங்க தான் கடைசி மாணாக்கர்கள். Praise the Lord. Hallelujah. அப்ப நானும் ஜான் பிரதர் எல்லாம் பேசிக்குவோம். அப்ப நாங்க தான் 4 ஸ்டூடெண்ட். நானும் ஜான் பிரதர் எல்லாம் பேசிக்குவோம். அடேங்கப்பா, கர்த்தர் எங்களுக்குனே ஒரு காலேஜ் உருவாக்கினார். Hallelujah. அதை நீங்க நான் நினைக்கிறேன் நம்ம சுசன் ஆன்டி கூட வந்தீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? நான் எங்களுக்குனே அந்த காலேஜ் மாலை வகுப்பு என்று திறந்தாரு. அது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு ஆசிரியரை நியமித்து அதுக்கு ஃபேனு, லைட்டு, இடம் ஒதுக்கி அந்த ஆசிரியருக்கு பணம் கட்டி சும்மா வருவாங்களா? இன்னைக்கு ஊழியக்காரரா இருந்தாலும் அது பணம் தேவைதானே. அவங்களுக்கு எல்லாம் பணம் கட்டி எங்களுக்கு அந்த வகுப்பை நடத்தினார் என்றால் அது முழு பொறுப்பு யாருடைய இதை சேரும்? நம்முடைய போதகரை தானே சேர முடியும். அப்ப எனக்கு அடித்தளமிட்டவரும் அவருதான். எனக்கு ஜான் பாஸ்டர், இன்னும் நிறைய பேர் வந்தாங்க, அவங்க இன்னைக்கு இல்ல, ஒரு சில சகோதரிகள் மரித்து போனாங்கன்னு கேள்விப்பட்டேன். சோ இப்படியாக தேவன் எங்களை இந்த ஊழியத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தர் மகா பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு வித்தியாசமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு வேத வார்த்தையை வித்தியாசமா என்னோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் பாருங்க, ஒரு நல்ல காரியங்களை செய்ய வேண்டுமானால் அதற்கு முன்பு சில காரியங்களை நம்மளுக்குள்ள அனுமதிக்கிறாரு. ஆனா அதையவே மக்கள் பாத்தீங்கன்னா வனாந்தர வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வனாந்தர வாழ்க்கையெல்லாம் ஒரு வேதனைக்குரிய வாழ்க்கை இல்ல. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நிறைய செய்தியை கேள்விப்பட்ட, தேவன் வனாந்தர வாழ்க்கை உங்களுக்கு அனுமதிக்கிறார், நீங்கள் பாடுகள் அனுபவிப்பு நிச்சயம், இதெல்லாம் கிடையாதுங்க. வனாந்தர வாழ்க்கை, அந்த வனாந்தர வாழ்க்கை வேணும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வனாந்தர வாழ்க்கை வேணும். எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும் பொழுது வனாந்தர வாழ்க்கைக்குள்ள கொண்டு போனார்ல, அந்த வனாந்தர வாழ்க்கை வருவது அதிக நிச்சயம், அது சந்தோஷத்துக்குரியது. காரணம் என்னவென்றால், வனாந்தர வாழ்க்கையில எகிப்திலிருந்து வந்தாங்களே, யாராவது வெறுங்கையோட வந்தாங்களான்னு வேதத்துல வாசிங்க. வண்டி வண்டியா தங்க நகைகளையும் பொன்னும் பொருளும் வண்டி வண்டியா கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா வனாந்தரத்துல அதை கொண்டு அவர்கள் வாங்குவதற்கு எங்கேயாவது கடைகள் இருந்ததா? ஏதாவது ஒரு பொருளை வாங்கறதுக்கு கடைகள் இருந்ததா? சரி, கடைகளே இல்ல. ஆனா அவங்கள் தேவைகள் ஏதாவது குறைக்கப்பட்டிருந்ததா? எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது. தண்ணீர், மாம்சம் எல்லாமே சந்திக்கப்பட்டது. காட கௌதாரிகள் விழுந்தது பாருங்களேன். 3 அடி உயரத்துக்கு ஒரு நாள் பயண தூரத்துக்கு விழுந்தது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறாங்க. அந்த வேத ஆராய்ச்சிகள் எழுதுனதை நான் படிக்கும் பொழுது ஒரு நாள் நடந்தா அது 40 கிலோமீட்டர் ஒரு மனிதன் நடக்க முடியுமாமா. 40 கிலோமீட்டருக்கு 3 அடி உயரத்துக்கு காடை கௌதாரிகள் விழுந்திருந்தா எப்படின்னு கணக்கு போடையில சென்னை மாநகரத்துல ஒவ்வொரு லாரி ஏற்றி இருந்தா போகிறதுக்கு இடமெல்லாம் சென்னை மாநகரம் லாரியா நிரம்பி இருக்குமாமா. இத்தனை காடை கௌதாரிய தேவன் இத்தனை லட்சம் மக்களுக்கு அனுதினமும் உணவாய் கொடுத்திருக்கிறார். அவன் செருப்பு பாதரட்சை தேய்ந்து போகவில்லை, அவன் ஆடை பழையதாய் போகவில்லை, அவன் வைத்திருந்த காசு பணம் செலவழிக்கவில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்கம்மா. இன்றைக்கு நீ சம்பாதிக்கிற காசு செலவாக கூடாது. மாத கடைசினாலும் சரி, மாத துவக்கமானாலும் சரி, அது உன்னுடைய வீட்டில் எல்லா நிறைவை காணத்தக்கதா இருக்கும். இப்பேற்பட்ட ஒரு வனாந்தர வாழ்க்கை வருவது நமக்கு நல்லதா கெட்டதுங்களா? நல்லது என்று சொல்லுங்களேன்.
அந்த வனாந்திர வாக்கு வாழலாம். என்னுடைய சம்பாதனை செலவே ஆகாது. நான் சம்பாதித்து கொண்டு வந்தது என் வீட்டில வைத்திருந்தா ஒரு பைசா கூட செலவாகாது. ஆனா என்னுடைய தானிய கூடையும் காய்கறி கூடைகளும் தண்ணீர் குடமும் எண்ணெய் குடங்களும் என்றென்றைக்கு நிரம்பியே நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட வனாந்தர வாழ்க்கை வருவது நல்லதுதானே? ஹல்லேலூயா. தேவன் இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா சில காரியங்களை என்ன சொன்னாரு. அந்த காரியங்கள் ஒரு தீர்மானம் என்பது என்ன என்பது இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு பெரிய பலவீனம் என்றா, நாம தீர்மானம் எடுப்பதில் மிகவும் தயங்கி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் தங்கள் எதிர்காலை குறித்து ஒரு தீர்மானம் எடுக்க மிகவும் தயங்குறாங்க. குடும்பஸ்தார் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து ஒரு தீர்மானம் எடுப்பதில் தயக்கம். தீர்மானம் என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. கர்த்தர் இந்த பூமியிலே சகலத்தையும் படைத்து விட்டார். ஆனா உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வேண்டுமானால் அவர் எதை குறித்து காத்திருக்கிறார் தெரியுங்களா? உங்களுடைய என்னுடைய தீர்மானத்தை காத்திருக்கிறார். என்றைக்கு நீ தீர்மானம் செய்கிறாயோ தேவன் படைத்த சகல ஆசீர்வாதங்களும் உன்னை வந்து சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தீர்மானம் செய்வதில் உறுதியா இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளோடு நான் பேசும் பொழுது அவர்களுக்கு தீர்மானம் எடுக்க தெரியாமல் தங்கள் வழி பாதைகளை சீர்கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். வயதுக்கு மீறின மிஞ்சின ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரணம், தங்களுடைய வாழ்க்கை குறித்து ஒரு தீர்மானம் இல்லை. பாருங்களேன், தேவன் இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து சொன்னபடினால உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். கடைசியில இருக்கிறவர்கள் தயவு செய்து தூங்கிட வேண்டாம். ஏன்னு கேட்டா, கனநித்திரையின் ஆவி உங்கள் செவிகளை மந்தமாக்கிடுவான். பிசாசுக்கு ஒரே ஒரு தந்திரம் உண்டு. அவன் தேவ செய்தியை கேட்க கூடாதுன்னா உங்க காதுகள்ல வந்து கைகளை வைக்க மாட்டான். அவன் இடத்துல இருக்கிற ஒரே ஆயுதம் கனநித்திரை ஆவி. கனநித்திரை ஆவியை கொண்டு வந்து விடுவான். நல்ல ஒரு தூக்கம் வரும். வீட்டுக்கு எந்திரிச்சு செய்தி முடிஞ்சோன்னு அவன் வெளியே போயிடுவான். நீ என்ன தரித்திரத்துல வந்தியோ அதே தரித்திரத்துல திரும்பி போவ. ஹல்லேலூயா. அதுக்கும் ஹல்லேலூயா. பாத்தீங்களா, எந்த தரித்திரத்துல வந்தோமோ அதே தரித்திரத்துல திரும்பி போவ. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், கவனமா இருங்க. உங்க கனநித்திரையின் ஆவிக்கு நீங்கள் இடம் கொடாது இருங்க. ஒரு வசை ஒரு வேடிக்கையான ஒரு கதையை படித்த ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாராமா. அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கண் பார்வைக்கு ஒரு சகோதரன் உறங்கி கொண்டிருப்பதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க சகோதரன் சொன்னாராமா, தம்பி கொஞ்சம் அவனை எழுப்புப்பா அப்படின்னாராமா. இந்த பையன் எந்திரிச்சாராமா, அஸ்கா புஸ்கா, நீங்க தூங்க வச்சுட்டு என்ன எழுப்ப சொல்றீங்களா நேரம்? ஹல்லேலூயா. நான் உங்களை கேட்க மாட்டேன். ஏன்னா திருப்பி நீங்க என்ன கேட்டுறீங்க? சொல்லி கொடுத்துட்டு இல்ல. சரி, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவரை நான் தாழ் வணங்குகிறேன். அப்படியே நம்முடைய அருமையான துணை போதகருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாத்துக்கும் மேல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் ஒருத்தருக்கு. யாருக்கு தெரியுமா? நம்ம புஷ்பா சிஸ்டருக்கு. ஏன்னு கேட்டா, அவங்க அல்லேலூயா சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், மத்த சத்தமே வராது. அவங்க கைதட்டலன்னு வச்சுக்கோங்களேன், சத்தமே வராது. ஏன்னா அவங்க அல்லேலூயான்னு ஒரு கத்துக்கட்டினா அல்லேலூயான்னு அப்படியே போகுமா இருக்கு. இனியோ கர்த்தர் அவங்களை இந்த இடத்துல ஒரு அண்ணாளை போல வைத்திருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது மத்தேயு புஸ்தகத்திலிருந்து நாம ஒரு சில காரியங்களை தியானிப்போம். மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 36வது வசனம் நான் உங்களிடத்தில் படிக்கிறேன். அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தொட்ட யாவரும். நல்ல உரத்த கடைசியில தொட்ட யாவரும். அந்த கடைசியில தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். சொஸ்தமானார்கள். இந்த வேதத்தை, இந்த வசனத்தை நான் தியானிப்பதற்காக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு விசை நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி பரிசுத்த ஆவியானுடைய உதவியை கேட்போம். நம் மாம்சத்தில் பேசுவதல்ல, வேதம் சொல்லுகிறது, பேசுகிறது இன்னதென்று நீங்கள் சிந்தியாமல் போங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களில் இருந்து பேசுவார் என்று. இன்னைக்கு அந்த ஆவியானவரை ஒரு விசை அவரை நாம் அழைத்து நமக்குள்ள அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து என்னை ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சி
வல்லமையால் எம்மை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். என்னை ஆளுகை செய்யும். என்னை ஆளுகை செய்யும். எங்களை ஆளுகை செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களை சுயம் மேற்கொள்ளாதபடிக்கு தேவ ஆவியானவர் எங்களிலிருந்து பேசும்படியா ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் அக்கினியாகும். இந்த பிள்ளைகளை விறகுகளாகவும் மாற்றும் ஆண்டவரே. அது இன்றைக்கே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்பின தேவன் ஆண்டவரே வார்த்தைகளை அக்கினிமயமாய் மாற்றி எங்களை பற்றி எரிய செய்வீராக. தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரனை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவேன் என்ற தேவன் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அக்கினி ஜுவாலையாய் மாற்றும் ஆண்டவரே. எங்களை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. தேவரீர் இன்றைக்கு தொட்ட யாவரும் சொஸ்தமானார்களாமா. இன்றைக்கு அநேக கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாடு மற்றும் வடநாடுகளில் எல்லா இடத்திலையும் பெரிய பெரிய நல்ல ஊழியக்காரர்கள் கூட்டம் நடத்துகிறார்கள். நாம டிவியில பார்க்கிறோம், மற்ற இடங்கள்ல பார்க்கிறோம். அந்த ஊழியக்காரர்கள் பாருங்க, லட்சக்கணக்கான மக்கள், 2 லட்சம் 3 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. சாட்சி என்று சொல்லும் பொழுது ஒரு 25-50 ஜனங்களுக்குள்ளதான் சாட்சி சொல்லுகிறார்கள். அந்த சிந்தனையை தூண்டிவிடும் பொழுது ஒரு நான் நம்முடைய மூத்த ஊழியக்காரரான நம்ம தினகரன் ஐயாவுடைய சுயசரிதை புஸ்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது அவர் ஏக்கத்தோடு ஒரு முதல் கூட்டத்தை சொல்லி இருக்கிறார். நான் லட்சம் மக்களை கண்டேனே ஆண்டவரே, ஆனால் சாட்சி கூப்பிடும் பொழுது 10 பேர் தானே வந்தாங்க ஆண்டவரே. மீதி இருக்கிற அத்தனை ஜனங்கள் என்ன ஆயிற்று ஆண்டவரே, என்னை துக்குகிறது, என்னை வேதனைக்கிறது என்று சொல்லி அவர் முழங்கால் படியிட்டு கதறுவதை தன்னுடைய சுயசரிதை புத்தகத்திலே அவர் எழுதி வைத்திருப்பதை நான் வாசிக்கும் பொழுது என்னுடைய சிந்தனையும் தூண்டப்பட்டது. எப்படி பின்ன அத்தனை மக்கள் என்ன ஆயிற்று? ஏன்னா ஒரு காலத்துல நானும் வேத அறிவு இல்லாத காலத்தில் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போகும்போது என் பெயரை சொல்ல மாட்டார்களா, என் பெயரை சொல்ல மாட்டார், ஏங்கி தவித்ததெல்லாம் உண்டு. ஆனா என் பேரை ஒருத்தருமே கூப்பிட்டதில்லை. ஆனா பாத்தீங்களா, யாரோ காணா கூணா எல்லாம் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு அவர்களுக்கு ஆசீர்வதித்தார்கள், சாட்சி சொல்லுகிறார்கள். இப்படியாக இருக்கும் பொழுதுதான் எனக்கு இந்த வசனத்தை குறித்து ஒரு ஏக்கம் வந்தது, தாபம் வந்தது. யாவரும் சொஸ்தமானார்கள் போது ஏன் அநேகர் தொடாமல் போய்விட்டார்களா? அல்லது அவர்கள் தொட்டதில் வித்தியாசம் இருந்ததா? ஆம், தொட்டதிலே வித்தியாசம், அவர்கள் தொடுதலிலே வித்தியாசம் இருந்திருக்கிறது. அந்த தொடுதல் வித்தியாசத்தில் தான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்ப அந்த தொடுதல் எப்பேற்பட்டது என்று தியானிக்கும் பொழுது வேதத்தில் ஒரு சிலரை குறித்து நான் தியானித்தேன். அது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது மார்க்கு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26 முதல் 34 வசனங்களை நாம் எடுப்போம். மார்க்கு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25 முதல் வாசிக்க கேட்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல்
அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீயை குறித்து சாற்று நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுவோம். இந்த ஸ்திரீ யாராமா? பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. இந்த பெரும்பாடு என்பது அநேக ஸ்திரீகளுக்கு ஒரு தெரிந்த விஷயம்தான். அதுவும் 12 வருடங்கள் அவள் பெரும்பாடு என்ற வேதனையில துக்க